ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன் தோழியின் திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவள் ஒரு சாதாரண பெண்ணை போல உடையணிந்திருந்தாள். அங்கு எந்த அதிகாரப்பூர்வ வாகனமும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. அவள் ஒரு சாதாரண பெண்ணை போல தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தாள். அவள் ரன்னகர் நகரத்தை அடைந்தபோது ஒரு போலீஸ் சோதனைச் சாவடியை கண்டாள். சோதனைச் சாவடிக்கு வெளியே சாலையில் 3 அல்லது 4 போலீசார் நின்று கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ருத்ரபன் சிங் அவர்களிடையே தனது சீருடையில் நின்றார். அவர் தனது தடியை உயர்த்தி பெண்ணை நிறுத்துமாறு சைகை செய்தார். அந்த பெண் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தி நின்றாள். இன்ஸ்பெக்டர், நீ எங்கே போகிறாய் என்று கடுமையாக கேட்டார். அந்த பெண் அமைதியாக, இது ஒரு நண்பரின் திருமணம், நான் அங்கு செல்கிறேன் என்று பதிலளித்தார். இன்ஸ்பெக்டர் ருத்ரபன் சிங் அவளை தலை முதல் கால் வரை பார்த்தார். அவள் பிரியா சர்மா என்ற 28 வயது அழகான பெண். பின்னர் அவர் புன்னகையுடன், சரி, நீ உன் தோழியின் திருமணத்தில் சாப்பிடப் போகிறாயா என்றார். ஆனால் உன் தந்தை உன்னை ஹெல்மெட் அணியச் சொன்னாரா? ஏன் நீ அப்படி செய்யவில்லை? நீ மிக வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தாய். சரி, இப்போது எனக்கு ஒரு சலான் கிடைக்கும். இதைச் சொல்லி அவன் சலான் எடுக்கத் தொடங்கினான். பிரியாவின் நோக்கம் கெட்டது என்றும் இதெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு என்றும் பிரியா புரிந்து கொண்டாள். அவள், ஐயா, நான் எந்த சட்டத்தையும் மீறவில்லை. ஐயோ மேடம், எங்களுக்கு சட்டம் கற்பிக்காதீர்கள் என்றார் ருத்ரபன் சிங் கோபமாக. அருகில் நின்றிருந்த ஒரு கான்ஸ்டபிளை பார்த்தான். பிறகு பிரியாவை நோக்கி, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றான். திடீரென இன்ஸ்பெக்டர் பிரியாவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். அவன் நிறைய கேள்விகள் கேட்கிறான். போலீஸ் ஏதாவது சொன்னால் நீ கீழ்ப்படிய வேண்டும். பிரியாவின் தலை ஒரு கணம் நிமிர்ந்தன. ஆனாலும் அவள் தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டாள். அவள் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் சிரித்துக்கொண்டே, அவன் கண்களில் இன்னும் பெருமை இருக்கிறது. அவனை போன்ற பலரை நான் சமாளித்திருக்கிறேன். அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். ஒரு கான்ஸ்டபிள் முன்னோக்கி வந்து, ஐயா, அவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வோம். அவனுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படும். அப்போது போலீசாரிடம் எப்படி பேசுவது என்பது அவனுக்கு புரியும். பிறகு மற்றொரு கான்ஸ்டபிள் பிரியாவின் கையை பிடித்து இழுத்து, வா, காரில் ஏறு என்று கூறினான். பிரியா தன் கையை விலக்கி கோபமாக, என்னை தொட முயற்சிக்காதே, இல்லாவிட்டால் விளைவுகள் நன்றாக இருக்காது என்றாள். இன்ஸ்பெக்டர் இன்னும் கோபமடைந்தார். அவர் மற்றொரு கான்ஸ்டபிளிடம், அவனுடைய திமிரை பார் என்றார். கான்ஸ்டபிள் முன்னோக்கி சென்று பிரியாவின் தலைமுடியை பிடித்து இழுக்கத் தொடங்கினார். பிரியா வலியால் கத்தினாள். ஆனாலும் அவள் தன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. இந்த மக்கள் எவ்வளவு கீழே குனிய முடியும் என்று அவள் பார்க்க விரும்பினாள். இதற்கிடையில் கோபமடைந்த ஒரு போலீஸ்காரர் அவள் பைக்கை ஒரு குச்சியால் அடித்து சத்தமாக, நீ ஒரு பெரிய பெண், நீ ஒரு துறவியாக இருக்க விரும்புகிறாய், இப்போது உன்னை விளையாட ஒரு பொம்மையாக்குவோம் என்றார். தனக்கு என்ன நடக்கப் போகிறது, இந்த மக்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக தலை குனிய முடியும் என்பதை இப்போது பிரியா சரியாக புரிந்து கொண்டாள். இன்ஸ்பெக்டரின் கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தன. உன்னை போன்ற புத்திசாலிகளை நான் பார்த்திருக்கிறேன். நீ போலீசாருடன் சண்டையிட்டால் இன்று அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். அவளை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வோம். அங்கே நீ கற்றுக்கொள்வாய் என்று கத்தினான். அப்போதும் பிரியா அமைதியாக இருந்தாள். அவள் இன்னும் தன் அடையாளத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கவில்லை. இந்த மக்கள் நிர்வாகத்தை எவ்வாறு அவதூறு செய்ய முடியும் என்பதையும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு எதிரான அவர்களின் அடக்குமுறையின் அளவையும் பார்க்க விரும்பினாள். இன்ஸ்பெக்டர் ருத்ரன் சிங் இப்போது உள்ளே இழுக்கப்பட்டார். அவர் முன் ஒரு பெண் நின்றாள். அவள் மென்மையான கன்னத்தில் அரைந்து தலைமுடியை இழுத்து வலுக்கட்டாயமாக தெருவில் இழுத்து செல்லப்பட்டாள். ஆனாலும் அவள் ஒரு சிலை போல அசையாமல் நின்றாள். எந்த அலறலும் இல்லை, கண்ணீரும் இல்லை. இதோ வெறும் கோபம் அல்ல, இது உள்ளுக்குள் ஆழமாக பொங்கி எழுந்த கோபம். இப்போ அவ பேச ஆரம்பிச்சிட்டா. காவல் நிலையத்துக்கு போகலாம் என்றான் புறக்காவல் நிலைய பொறுப்பாளர் சிரித்துக்கொண்டே. அவனுடைய நாக்கு எவ்வளவு தூரம் போகுமோ பார்ப்போம் என்று காவல் நிலையத்திற்குள் நுழைந்தபோது இன்ஸ்பெக்டர் கத்தினார். ஏய், நீங்க எல்லாரும் எங்கே போயிருக்கீங்க? சீக்கிரமா டீ, தண்ணீர் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் வந்திருக்கு. பிரியா இன்னும் எதுவும் சொல்லவில்லை. காவல் நிலைய சுவர்களை பார்த்து ஒருபோதும் குரல் எழுப்பாத அப்பாவி மக்களை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் ருத்ரபன் சிங்கின் பக்கம் சாய்ந்து, என்ன விஷயம் சார் என்று கிசுகிசுத்தார். இன்ஸ்பெக்டர் சிரித்துக்கொண்டே, ஓ, ஒன்றுமில்லை, வேக வரம்பை பயன்படுத்துங்கள் அல்லது ஹெல்மெட் பற்றி சாக்குப்போக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் எழுதுங்கள். நாங்கள் அன்வரை கொன்று அவரது பெருமையை உடைக்க விரும்புகிறோம். அதிக கேள்விகள் கேட்காதீர்கள் என்றார். பிரியா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்கள் அமைதியாக இருந்தன. காவல்துறையின் தோல்வியை தன் வாயாலேயே வெளிப்படுத்த விரும்புவது போல இன்ஸ்பெக்டர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கையில் பேனாவை எடுத்து மேசையில் அசைக்கத் தொடங்கினார். பிறகு பிரியாவை பார்த்து, உன் பெயர் என்ன? அவள் எங்கே வசிக்கிறாள்? அவள் யாருடைய மகள் என்று கேட்டாள். பிரியா அமைதியாக இருந்தாள். பின்னர், இன்ஸ்பெக்டர், உன்னுடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லை.
உன் பெயர் என்ன என்றார். ஆனால் பிரியாவின் மௌனம் ஒரு கல் சுவரைப் போல உறுதியாக இருந்தது. அப்போது இன்ஸ்பெக்டர் தனது கையை மேசையில் அறைந்தார். அந்த சத்தம் காவல் நிலையம் முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் கோபமாக, உன்னுடைய பெயர் கேட்கவில்லையா? உன்னுடைய பெயரை சீக்கிரம் சொல்லு. பிரியா முகத்தை திருப்பிக் கொண்டு அமைதியாக, ஆமாம், சுமிதா சர்மா என்று பதிலளித்தார். இன்ஸ்பெக்டர் அவள் முகத்தை பார்த்து, நீ ஒரு புத்திசாலி பெண். பொய் சொல்வதில் உனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. ஆனால் நினைவில் கொள், மிகவும் புத்திசாலியாக இருப்பது உன்னை இழக்கச் செய்யும். பின்னர் பிரியாவை 2 கைதிகள் ஏற்கனவே இருந்த அழுகிய அறைக்குள் வலுக்கட்டாயமாக தள்ளினார்கள். அவர்களில் ஒருவர் பிரியாவை பார்த்து, சகோதரி, நீ என்ன குற்றம் செய்தாய்? பிரியா லேசாக சிரித்தாள், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. இப்போது இந்த முழு அமைப்பும் எவ்வளவு அழுகிவிட்டது என்பதை அவள் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு IAS அதிகாரியை காரணமின்றி சிறையில் அடைக்க முடிந்தால் சாதாரண மனிதனின் நிலைமை கற்பனை செய்ய முடியாதது. இப்போது அவள் அந்த அறையின் மூலையில் அமர்ந்து ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கேட்டு புரிந்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் இன்ஸ்பெக்டர் ருத்ரபன்சிங் ஒரு தவறான அறிக்கையை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் மீது திருட்டு மற்றும் மிரட்டல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டு கோப்பை தட்டினார். சீக்கிரம் வாருங்கள் என்று கூறினார். ஒரு கான்ஸ்டபிள் தயங்கி கேட்டார். ஆனால் ஐயா, ஆதாரம் இல்லாமல். ருத்ரபன்சிங் சிரித்துக்கொண்டே, இந்த காவல் நிலையத்திற்கு ஆதாரங்கள் கொண்டு வரப்படுவதில்லை, அவை தயாரிக்கப்படுகின்றன என்று கூறினார். சில நிமிடங்கள் கழித்து ஒரு கான்ஸ்டபிள் அறைக்குள் நுழைந்து பிரியாவின் தோலை தட்டினார். இன்ஸ்பெக்டர் ருத்ரபன்சிங் கையை உயர்த்தப் போகிறபோது கதவின் வழியாக ஒரு பலத்த கடுமையான சத்தம் கேட்டது. பொறு என்று அனைவரும் திரும்பி கதவை பார்த்தனர். மூத்த இன்ஸ்பெக்டர் யஷ்வந்த் வர்மா அங்கே நின்று கொண்டிருந்தார். மற்ற அதிகாரிகளை விட அவரது நற்பெயர் சற்று உயர்ந்தது. அவர் உள்ளே எட்டி பார்த்து அந்த பெண்ணின் நிலையைக் கண்டு அவரது புருவம் சுருங்கியது. அவர் கடுமையாக கேட்டார், என்ன நடக்கிறது? ருத்ரபன்சிங் சிரித்தார். ஒன்றுமில்லை ஐயா, ஒரு தெருப்பெண் மிகவும் திமிர் பிடித்தவள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். யஷ்வந்த் பிரியாவை கவனமாக கவனித்தார். அவளுடைய நடத்தை ஒரு சாதாரண பெண்ணின் நடத்தை போல் தெரியவில்லை. அவள் என்ன குற்றம் என்று கேட்டார். ருத்ரபன்சிங் கொஞ்சம் பதட்டமடைந்து, ஐயா, சோதனையின் போது நீங்கள் தவறாக நடந்து கொண்டீர்கள் என்று பதிலளித்தார். யஷ்வந்த் சந்தேகப்படத் தொடங்கினார். அவர் பிரியாவிடம் நேரடியாக, உன் பெயர் என்ன என்று கேட்டார். பிரியா அமைதியாக இருந்தார். ருத்ரபன்சிங் சிரித்தார். பாருங்க ஐயா, அவள் என் பெயரை கூட சொல்லவில்லை. யஷ்வந்த் இப்போது முற்றிலும் விழிப்புடன் இருந்தார். அவர் ஒரு கடுமையான கட்டளையிட்டார். அவளை ஒரு தனி அறையில் வைத்திருங்கள். ருத்ரல் சிங் திடுக்கிட்டார். ஆனால் சர் யஷ்வந்த் கடுமையாக, நானே அவளுடன் தங்குவேன் என்று கூறினார். அவரது உத்தரவின் பேரில் பிரியா வேறொரு தனி அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பூட்டப்பட்டார். அந்த அறை முந்தைய அறையை விட இன்னும் துர்நாற்றம் வீசும் மற்றும் இருட்டாக இருந்தது. பிரியா சுற்றி பார்த்தார். ஒரு மூலையில் உடைந்த மேசையும் அருகில் ஒரு துருப்பிடித்த இரும்பு மேசையும் கிடந்தன. இப்போது அவள் இந்த அழுகிய அமைப்பின் உண்மையான முகத்தை இன்னும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு கணமும் சட்டம் இப்போது கோப்புகளுக்குள் மட்டுமே இருப்பதை அவள் கண்கள் உணர்ந்தன. அப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து, ஐயா, வெளியே ஒரு பெரிய கார் நிறுத்தப்பட்டுள்ளது என்றார். ருத்ரன் சிங் திடுக்கிட்டார். அவர், எந்த கார் என்று கேட்டார். கான்ஸ்டபிள் பதட்டத்துடன் உள்ளே எட்டி பார்த்து அவர் திகைத்து போனார். அவர் திரும்பி ஓடி, ஐயா என்று தாழ்ந்த குரலில் பேசினார். ருத்ரன் சிங் எரிச்சலுடன், என்ன நடந்தது என்று கேட்டார். யாரிங்க? கான்ஸ்டபிள் நடுக்கத்துடன், ஐயா, கமிஷனர் வந்து விட்டார் என்றார். ருத்ரவன் சிங்கின் முகம் வாடியது. மூத்த இன்ஸ்பெக்டர் யஷ்வந்த் வர்மாவும் உஷாரானார். இப்போது விஷயம் உயர் மட்டத்தினரை எட்டியிருந்தது. கமிஷனர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார். அவரது கண்கள் கோபத்தால் நிரம்பியிருந்தன. அவர் ருத்ரவன் சிங்கை பார்த்து கடுமையான குரலில் கேட்டார், இன்ஸ்பெக்டர் ருத்ரவன் சிங், இங்கே என்ன நாடகம் நடக்கிறது? ருத்ரவன் சிங் பீதியடைந்து, ஒன்றுமில்லை ஐயா என்றார். இது ஒரு சிறிய வழக்கு. கமிஷனர் மேசையிலிருந்து கோப்பியை எடுத்து கவனமாக படிக்கத் தொடங்கினார். அவரது நெற்றியில் ஒரு சுருக்கம் தோன்றியது. பின்னர் அவர் அறையை நோக்கி பார்த்து, யார் இது என்று கேட்டார். ருத்ரவன் சிங் உடனடியாக, ஐயா, இந்த பெண் 420 மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் என்று பதிலளித்தார். கமிஷனர் நேரடியாக கேட்டார், உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா? நீங்கள் அப்படி எதுவும் செய்ய முடியாது என்று அவர் மீண்டும் கேட்டார். உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா? இப்போது ருத்ரவன் சிங் முற்றிலும் சிக்கிக்கொண்டார். கமிஷனர் நேரடியாக பெண்ணை பார்த்து, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். பின்னர் முதல் முறையாக பிரியா சர்மா தனது அமைதியான ஆனால் உறுதியான குரலில் நேரடி தீர்ப்பை வழங்கினார்.
ருத்ரபன் சிங், இப்போது நீங்கள் உங்கள் வேலையை இழந்துவிட்டீர்கள். உங்கள் இடைநீக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இதைக் கேட்டதும் ருத்ரபன் சிங்கின் முகம் வலிரியது. அவருக்கு மூச்சு விடுவது கடினமாகிவிட்டது. மற்ற போலீசாரும் அவரது பார்வையை தவிர்க்கத் தொடங்கினர். யஷ்வந்த் வர்மா உடனடியாக உத்தரவிட்டார், ஹவல்தார் சாஹிப், அவரை பிடித்து லாக்கப்பில் போடுங்கள். ஆனால் பின்னர் ருத்ரபன் சிங் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு மடிந்த காகிதத்தை எடுத்து புன்னகையுடன், பொறும் மேடம், முதலில் பாருங்கள் என்றார். இதை எடுத்துட்டு அப்புறம் என்ன வேண்டுமானாலும் பண்ணு. அவன் பேப்பரை நீட்டினான். கமிஷனர் மற்றும் பிரியா இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் அதை நோக்கின. ருத்ரபன் சிங், இதை எடுத்துக்கோ, என் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். நான் 3 நாளைக்கு முன்னாடிதான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் என்றான். இப்போது நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் என்னை நீக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை முழு காவல் நிலையத்திலும் அமைதி நிலவியது. பிரியா காகிதத்தை கையில் எடுத்து கவனமாக படித்தார். கமிஷனர் கோபமாக யஷ்வந்த் வர்மாவை பார்த்து, இந்த காகிதம் உண்மையானதா அல்லது வெறும் போலியானதா என்று போய் பாருங்கள் என்றார். யஷ்வந்த் கணினி பதிவுகளை சரிபார்த்துவிட்டு தலையை உயர்த்தி, ஐயா, இது உண்மையானது. ஆனால் அவர் இன்னும் புதிய ஆய்வாளரிடம் பொறுப்பை ஒப்படைக்கவில்லை. அதாவது அவர் இதுவரை இங்கு அதிகாரப்பூர்வ ஆய்வாளராக இருந்தார். மேலும் அவரது பதவிக்காலத்தில் அனைத்து தவறுகளும் நடந்துள்ளன. இப்போது அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. பிரியா சர்மா ருத்ரன் சிங்கை பார்த்து, இப்போது உங்கள் புதிய இடம் நீங்கள் மற்றவர்களை வைத்த இடமாக இருக்கும் என்றார். கமிஷனர் தலையசைத்து அவள் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். 2 கான்ஸ்டபிள்கள் அவரை கைது செய்ய நகர்ந்தபோது ருத்ரன் சிங் மற்றொரு நகர்வை மேற்கொண்டு, பொறுங்கள் மேடம், மேடம், நான் தனியாக இல்லை. நான் மட்டுமே காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பின்னர் மற்ற அதிகாரிகளை சுட்டிக்காட்டி, அவர்கள் அனைவரும் என்னுடன் இருந்தார்கள் என்றார். அனைவரும் மேல்வரை இதில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சில அதிகாரிகளின் முகங்கள் வெளிரிப்போன. நிலைமையை உணர்ந்த மூத்த இன்ஸ்பெக்டர் யஷ்வந்த் வர்மா ஒவ்வொருவரையும் சந்தேகத்துடன் பார்க்கத் தொடங்கினார். பிரியா சர்மா அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கமிஷனரை பார்த்து, இப்போது இந்த முழு காவல் நிலையமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும், யாரும் தப்பிக்க மாட்டார்கள் என்றார். கமிஷனர் தலையசைத்து, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் மேடம், இப்போது அனைவரும் ஒவ்வொன்றாக பொறுப்பேற்கப்படுவார்கள் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் காவல் நிலையத்திற்குள் மின்னல் தாக்கியது. சில பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே வெளியே நின்று கொண்டிருந்தனர். உள்ளே ஒரு பெரிய ஊழல் உருவாகி வருவதாக அவர்கள் ஏற்கனவே சந்தேகித்தனர். முழு காவல் நிலையமும் இணைப்பில் வைக்கப்பட்டுள்ளத செய்தியை கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக தங்கள் மொபைல் போன்களில் முக்கிய செய்திகளை ஒலிபரப்பத் தொடங்கினர். அப்போது காவல் நிலையத்தில் முன் ஒரு பளபளப்பான கார் வந்து நின்றது. கதவு திறந்தது. SAP அதிகாரியே வெளிப்பட்டார். அவர் சுற்றி பார்த்தார். ஒவ்வொரு முகமும் உற்சாகத்தால் பிரகாசித்தது. நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளும் ஒரு பக்கமாக அமைதியாக நின்றனர். SAP அதிகாரி கூர்மாக கேட்டார், எவ்வளவு காலமாக இந்த நாடகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? ஆனால் கமிஷனரும் ஸ்டேஷன் பொறுப்பாளரும் இருவரும் முற்றிலும் அமைதியாக இருந்தனர். அப்போது பிரியா சர்மா SPயின் கண்களை நேராக பார்த்து, நீ தப்பித்து விடுவாய் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். யஷ்வந்த் வர்மா உடனடியாக ஒரு கோப்பையை எடுத்து பிரியா சர்மாவிடம் கொடுத்தார். SPயின் அனைத்து தவறுகளையும் அம்பலப்படுத்திய அதே கோப்பு அது. பிரியா SPயிடம் கோப்பை நீட்டி, இதோ உன் ஒவ்வொரு குற்றத்தின் பதிவும் இருக்கிறது என்றார். SPயின் நெற்றியில் வியர்வை வழியத் தொடங்கியது. ஒரு கணம் கூட வீணாக்காமல் கமிஷனர் சத்தமாக, அவனை பிடி, உடனடியாக கைது செய் என்று உத்தரவிட்டார். முழு காவல் நிலையமும் திகைத்து போனது. இவ்வளவு உயர் அதிகாரியை ஒருவர் வெளிப்படையாக சவால் செய்தது இதுவே முதல் முறை. SPயின் கைது மாவட்டம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த விஷயம் டெல்லியை அடைந்தது. இந்த செய்தி முதலமைச்சரை அடைந்தது. இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய அங்கிருந்து நேரடி உத்தரவு வந்தது. அடுத்த 2 நாட்களுக்குள் 40க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், 10க்கும் மேற்பட்ட மூத்த அதிகாரிகள் மற்றும் சில அரசியல் தலைவர்கள் கூட கைது செய்யப்பட்டனர். ரன்நகர் மாவட்டத்தின் சூழல் மாறியது. இப்போது எல்லா இடத்திலும் ஒரே ஒரு பெயர் மட்டுமே இருந்தது, IAS பிரியா சர்மா. அவரது நேர்மையும் தைரியமும் அனைவரின் உதடுகளில் ஒலித்தது. அழுகிய அமைப்பையே அசைத்து பார்த்த பெண் அவர். இப்போது நிர்வாகத்திற்கு ஒரு புதிய துண்டுதல், ஒரு புதிய மனநிலை, மிக முக்கியமாக ஒரு புதிய பயம் வந்தது. எனக்கு எதுவும் நடக்காது என்று யாராலும் சொல்ல முடியாது. பிரியா சர்மாவின் பணி முடிந்தது. தெளிந்த மனம் கொண்டும் உண்மையான நோக்கங்களுடனும் ஒரு முழு நாட்டையும் கூட சீர்திருத்த முடியும் என்பதை அவர் நிரூபித்திருந்தார். இதுவரை நீங்கள் வீடியோவை பார்த்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் போட்டு சேனலுக்கு குழு சரித்து எங்களுக்கு ஆதரவளிக்கவும்.